என் பையன் ரொம்ப நல்ல பையன். ஓ அப்படியா? அப்பனே முருகா. அப்பா சாமி கும்பிட்டுருக்கேன், திருநீர் எடுத்துக்கோங்க. இதான் வரேன். ஓ இதான் நம்ம பையனா? இல்ல என் பையன். அட பொதுவா சொன்னேன்பா. சரி தம்பி வா, கடை வரையும் போயிட்டு வந்துருவான். சரிங்கப்பா. பாத்து போடா. கண்ணை எங்கடா வச்சுட்டு வர குருட்டு. ஓ என் பையன் ரொம்ப நல்ல பையன். உன்னையெல்லாம் அடிச்ச கொள்ளணும் சாவடி. அந்த விவேக்கோட உனக்கு என்னடி பேச்சு? சாவடி சாவு. அதுவும் நைட்டு 12 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல சாட்டிங் வேற. என்ன ப்ரோ ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டை போல? ஏரியாவுக்கு புதுசா? ஆமா ப்ரோ. வீட்டுல குத்துக்கல்ல மாதிரி புருஷன் இருக்கேன், உனக்கு என்னடி அவன் கூட பேச்சு? இருந்தாலும் ஒரு பொம்பளைய போட்டு இந்த அடி அடிக்க கூடாது ப்ரோ. வாரத்துல 7 நாள்ல 6 நாள் அவன் கூட சுத்தின, இவன் என்ன அடிக்காம கொஞ்சம் ஆன. ஓ அப்ப ரைட்டு. இனிமே போவியா அவன் கூட? போவியா? இல்ல. ஆமா உங்களுக்கு இவ்வளவு தெரியுது, நீங்க யாரு ப்ரோ? அவங்க பக்கத்து வீடா? இல்ல அந்த விவேக்கே நான் தான். ஆமா ப்ரோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? பங்கஜம் நீ உள்ள போ. இவன் ஏன் இப்படி மூஞ்சில துப்பு வாங்குறான் தெரியுமா? உனக்கு வெக்கமா இல்ல? நம்ம பக்கத்து வீட்டு பையனை பாரு, 2 பொண்ணுங்களை லவ் பண்றான். எய்த்த வீட்டு பையனை பாரு, 4 பொண்ணுங்களை லவ் பண்றான். நம்ம கவிதா பையனை பாரு, 5வது தான் படிக்கிறான், 4 பொண்ணுங்கள்ட்ட பேசுறான். கேட்டா பெஸ்டி கிரஷ் அது இதுங்கறான். உனக்குலாம் வெக்கமா இல்ல? நீ எல்லாம் எப்பறா சோத்து திங்கற? எச்சி 7 வருஷமா சேர்த்து வச்சிருக்கும் போல. என்ன வாழ்க்கடாது. என்ன சிங்கிளாவே இருக்கான் பாரு. முதல்ல ஒன்னே போட்டு தள்ளணும். என்ன சிங்கிளாவே இருக்கான் பாரு. ஓ அப்படியா? இந்த சின்ன பையெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்ன புதருக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. கடைசி வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நானும் உன்னை கைவிடவே மாட்டேன்டா. ஆட்டங்கொய்யால கடைசி வரைக்கும் நான் சிங்கிளாவே இருந்து சாகணும்னு ஆசைப்படல. எனக்கு இருந்த ஒரே வழி நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா. அண்ணே டீ ஒன்று ஸ்ட்ராங்கா போட்டுருங்க. மச்சான் ரிசல்ட் வந்துருச்சுடா. என்னது இன்னைக்கு ரிசல்ட் டேவா? அதுவே உனக்கு தெரியாதா? மச்சான் அப்படியே எனக்கும் பாடுறா. மச்சான் நான் பாஸ்டா. நான் நீ தம்பி ஒரு டீக்கு எவ்வளவு நேரமா நிக்கிறது? வேமாப்பா. இந்த வரேனே. யாராவது? ப்ரோ என்னாச்சு? தண்ணி தண்ணி. தண்ணியா? இந்த வரேன். அண்ணே ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க. சீக்கிரம் முடியா. இந்தாங்க. கப்போட இருக்கா? ஓகே. அப்பா நைட்டு சாப்பிட்டத காலைல இறக்குனாதான் கண்ணு பளிச்சுன்னே இருக்கு. என்ன நம்ம பிள்ளை இங்க வரேன்? அப்பா அப்பா ஏன் அப்படி பாக்குறேன்? கீழே என்ன? கையில கப்பு தண்ணி. அப்பா இது எனக்கு ஆக்சிடென்ட் தண்ணி. இதுக்கு மேல என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல. என்னடா மச்சாச்சு ஒரு மாதிரியா இருக்க? கடன் தொல்லை தான்டா, செத்துடலாம் போல இருக்கு. இதான் பிரச்சனையா? இதெல்லாம் சரி பண்ண என்கிட்ட ஒரு இடம் இருக்கு. வா. எப்படியாவது இந்த கடன் தொல்லை எல்லாம் தீந்துருச்சுன்னா சரி. மச்சான் எல்லா பிரச்சனையும் தீந்துரும்லடா. அதெல்லாம் சரியாயிரு, நீ வாடா. டேய் அமைதியா இருக்கணும். உட்காரு. சாமி சொல்லுங்க. சாமி இது நம்ம பையன்டா. நீங்களே பையன் மாதிரி தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ள பெரிய பையனா? மச்சான் இவன் உண்மையிலே சாமியார் தானா? அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி. இவனுக்கு ஒரே கடன் தொல்லையா இருக்கு, அதை நீங்க தான் அப்படி முடிச்சு வைக்கணும். கடன் தொல்லை தானே, அதை நான் என்னையோட முடிச்சு வைக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் சாமி? அதுக்கு ஒரு 25,000 கொடு. என்ன மச்சான்? கடனே 20,000 தான்டா. நீ தொட்டி தடி வந்த யார் அவன்? என்ன தைரியம் இருந்தா வண்டியில் அடிச்சுட்டு சிரிப்ப. ஐயா பொசுக்குன்னு கை வச்சுட்டோமே. என்னடா அடிச்சுட்டேன்னு கோச்சிக்கிட்டியா? யாரா அடிச்சா? உன் அண்ணன் தானே அடிச்சேன். பாவம் அடிச்சது வலிக்குது போல ஏன்னு கத்துறேன் மனசுக்கு. ஓ
கட்டி பிடிக்கணுமா? சரி வா. விடா வாட தாங்கல ஆளை விடு. விட்டுடா தெரியாம கிட்ட வந்துட்டேன். விட்டு ஓ காலில் வேணாலும் விழுவுறேன். நீ ஏன்டா என் காலில் விழுகிற? நான் தான் உன்னை மன்னிச்சிட்டேனே. இந்த என்னது இந்த இதில் 10 ரூபா இருக்கு. 8 ரூபாய்க்கு பீடி வாங்கிட்டு 2 ரூபாய்க்கு நீ ஏதாவது தீனி வாங்கிக்க. ஐயோ தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன். இனிமே உன் வழியிலே வரமாட்டேன். ஆளை விடுறா. இப்போ என்ன கேட்டேன்னு இப்படி ஓடுறான்? ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவானா? இது வர்றேன். இப்படி ஆயிடுச்சே. ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டு வந்துட்டியாடா? விடு, நடக்கிறதா நடக்கும். என்ன பண்றது? தாத்தா வராரு, தெரிக்க விட போறாரு. இவனா? டேய் மச்சான், கிரிக்கெட் விளையாட போறேன், வரியா? சொல்றேன். சாரிடா மச்சான், உனக்கு கால் உடஞ்சிருக்குங்கிறதே மறந்துட்டேன்டா. சரி விடு, தெரியாம தானே சொன்னேன், அதனால ஒன்றும் இல்லை. சரி வா, ஃபுட்பால் விளையாட போலாம். வா. என்ன நாயோட வாக்கிங்க? கண்ணு தெரியலையாடா? இது ஆடுடா. ஆட நான் ஒன்ட்ட கேட்கல, ஆட்டுட்ட கேட்டேன். ஒரே குப்பையா சேர்ந்து போச்சு. இந்த ரோட்டோரத்துல கொட்டிடுவோம். டேய், குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறா. ஓகே. குப்பை தொட்டியோட சேர்ந்துருச்சு. ஹலோ, எங்கடா இருக்க? எங்க வீட்டு மாடியில. சரி, உன்னை தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க, கீழே வா. என்ன இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? டேய், யார் அதெல்லாம்? ஒன்றும் இல்லை மச்சான், மெண்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தன் தப்பிச்சிட்டானா. அதுக்கு தான் நேராக ஒன்றை கூட்டு வந்தேன். ஆமா ஆமா. தல என்னப்பா தம்பி? வெப்பன் இருக்குது. வெப்பனா? அப்படின்னா? அதான் தல வெப்பன். என்ன கேட்குறேன்? ஓ இல்லை இல்லை தம்பி, 30 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. இதில் இந்த பஞ்சர் வேற. என்ன ப்ரோ பஞ்சரா? சரி பஞ்சரை விட்டு போங்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஸ்கூலுக்கு என்ன சார்? அக்கா 2 லாலிபப் கொடுங்க. உனக்கு பிங்கோ வேணுமா? சரி இது வாங்கி தரேன். அக்கா ஒரு பிங்கோ. யாரா தம்பி? உங்க அக்கா பையனா? அக்கா பையனா? ஏன் பையன் தான் ப்ரோ. முதலில் மனித உருவத்திற்கு மாறுவோம். எல்லா கிரகங்களையும் விட இந்த பூமி மிக அழகாக உள்ளது. இதை சுற்றி பார்ப்போம். ஆகா, சுத்தமான காற்று. யார் அவன் சுத்த காற்றில் அசுத்தத்தை கலந்து விட்டு போவது? முதலில் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். நல்ல வேலை. யார் இவன்? பார்ப்பதற்கு நம்ம கிரகத்தை சேர்ந்தவன் போல் இருக்கிறான். நீ நிக்கிறது ரோடு தள்ளப்பட்டுரும் கோடு பார்த்து போட்டாங்கோ. பார்த்து போட்ட ஏலியன் ஆகிய நம்மளுக்கே காதிலிருந்து ரத்தம் வருகிறது. தவறான கிரகத்தில் வந்து மாட்டிக்கொண்டோம் போலயே. என்ன தோழரே, களைப்பாக உள்ளதா? இந்த ரொட்டியை சாப்பிடுங்கள், களைப்பு ஆறிவிடும். இவன் ஒருத்தனாவது நல்லவனா இருக்கானே. என்ன சுத்துது? ஆட பாவியில கடைசியா உடைகளையும் உருட்டாங்களே. வானவில்லின் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கலாம். ஆக அவனாடா நீ? நான் என் கிரகத்துக்கு செல்றேன், ஆளை விடுங்கடா.